முதல் ஆளா நம்ம துஷாரா விஜயன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம இந்த வீடியோல வந்து பேசப் போறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய பிரம்மாண்டமான என்ட்ரி வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் வந்து நடந்துச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து துஷாரா விஜயன் அவர்கள் வந்து மேடையில் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வெளியே உள்ள ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி அவங்கள போட்டு வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஏதாவது பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம மீடியாக்கள்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் தேர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ லைக்காக வந்து வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கோ. உள்ளக்க நடக்கிறது எல்லாமே சன் டிவி கண்ட்ரோல், வெளியே நடக்கிறது ஃபுல்லாகவே யார் வேணா எடுத்து தேர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ துஷாரா விஜயன் வந்தோன்னா நல்லா சூப்பராக அழகாக வந்து பொம்மை மாதிரி வந்தாங்க. அவங்க கிட்ட ஏதாவது பேசுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் நடித்தது. இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய பேசணும்னு வந்திருக்கேன், ஆனால் நான் உள்ளக்க பேசுகிறேன். இப்போவே நான் எடுத்தே சொல்லிட்டேன்னா எனக்கு மறந்து போயிடும் அப்புறமாட்டு. ஸோ புரிஞ்சுக்கங்க, ரஜினி சாரோட நடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு உள்ளக்க போய் பேசுறது வந்து என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தா ஒழுங்கா அப்டேட் வரல. இன்னும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் கூட நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன், அந்த கன்ஃபர்மேஷன் ஆகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி என் ஃபேமிலியில் எல்லாரும் ஹாப்பிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு டிஜே ஞானவேல் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்குமே சரி நன்றியை வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து சின்ன வயசில் நான் கேட்ட ஃபஸ்ட்டு சாங்கே என்ன அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். அந்த பாட்டு தான் நான் சின்ன வயசில் நான் கேட்ட ஃபஸ்ட்டு பாட்டு. அந்த பாட்டை நான் ரொம்பவே சரி அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு. அந்தளவுக்கு எனக்கு ரஜினி சார் வந்து கவர்ந்துருக்காரு. அந்தளவுக்கு எனக்கு ரஜினி சாரை பிடிக்கும். சின்ன வயசில் நான் ஃபஸ்ட்டு கேட்ட பாட்டும் அதுதான். அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் அந்த பாட்டாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அந்த பாட்டு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டாரும் கருப்பு தான் சொல்லி வரும்போது அந்த சாங்குமே நான் வந்து ரொம்ப விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஷாரா விஜயன் அவர்கள் சூப்பராக வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க. கேட்கும்போது நிறைய இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி இதுதான், மன்னிச்சுக்கோங்க. ஸோ சன் டிவி வந்து வீடியோ ஏதாவது போட்டால் தூக்கிடுவான், அதனால் உஷாராக இருக்கணும். ஃபோட்டோக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. உங்கள் கருத்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.